ஈரான் பாரசீக தேசம். இது மத்திய கிழக்கின் மிகவும் வலிமையான தேசம் மட்டுமல்லாமல் மிகவும் தொன்மையான வரலாற்றை கொண்ட ஒரு இஸ்லாமிய தேசம். இந்த தேசத்தின் தீவிரமான இஸ்லாமிய கலாச்சார கொள்கையால் உலகின் பார்வையில் அதிகம் ஈர்க்கப்பட்ட தேசம். இயற்கை வளம் மிகுந்த பாரம்பரிய தேசம். உலகின் எண்ணெய் வளத்தின் கணிசமான பகுதியை தன்னகத்தே கொண்டு அதன் அடிப்படையிலான பொருளாதாரத்தின் மூலம் தனது செல்வாக்கை உலகில் பதிக்க துடிக்கும் தேசம். அமெரிக்கா மற்றும் மேற்குலகின் ஏகாதிபத்திய சுரண்டல் திட்டங்களுக்கு அடிபணிய மறுத்து அதன் செல்லப்பிள்ளையாக வளைகுடாவில் வளர்த்து வரப்படும் இஸ்ரேல் என்ற நாட்டிற்கும் அதன் அகண்ட இஸ்ரேலிய திட்டத்திற்கும் எதிராக இன்று வரை சிம்ம சொற்பனமாக விளங்கும் தேசம். 1980களின் காலப்பகுதியில் ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய இரண்டு இஸ்லாமிய நாடுகளிற்கு இடையில் நடைபெற்ற நீண்ட யுத்தத்தில் அந்த போரில் ஈடுபட்ட இரண்டு நாடுகளுக்குமே ஆயுத தளவாடங்களை விற்று தனது இலாபக் கணக்கை அதிகரித்து வேடிக்கை பார்த்தது அமெரிக்கா. அதன் பின்னர் ஈராக் என்ற நாட்டில் சதாம் ஹுசைன் என்ற ஈராக்கிய அதிபருடன் ஒட்டி உறவாடி அவரது ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் தனது பூகோள நலன் கருதிய திட்டங்களிற்கு இசைவடைந்தவராக்கி சுரண்ட முற்பட்ட போது ஈராக்கிய அதிபர் சதாம் ஹுசேன் தங்கள் தேசத்து இறைமையை கருத்தில் கொண்டு முன்னிலைப்படுத்தி வாதிட்டதன் விளைவு அவர் அழிக்கப்பட்டு அந்த ஈராக்கிய தேசம் சிதைக்கப்பட்டது உலகறிந்த உண்மை. அதே போன்று ஒரு நாசகார திட்டத்துடன் தான் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை நோக்கி நகர்ந்திருக்கின்றது. ஆனால் ஈரானோ ஈராக்கை போன்ற சிறிய தேசம் அல்ல. ஏறத்தாழ 16 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மிகப்பெரிய பரந்த தேசம். அது மட்டுமல்ல, ஏறக்குறைய 40 வருடங்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய வெறுப்பு மனநிலையை விதைக்கப்பட்ட மக்களை கொண்ட தேசம். இஸ்லாமிய அடிப்படைவாத சட்டங்களை விரும்பி ஏற்று நடக்கும் பெரும்பான்மை மக்களை கொண்ட தேசம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஒரு ஏவுகணை தாக்குதல் மூலமோ அல்லது விமான தாக்குதல் மூலமோ அந்த நாட்டின் தலைமைகளை மீண்டும் மீண்டும் அழித்து விடலாம். ஆனால் ஈராக்கை கைப்பற்றியது போல ஈரானை கைப்பற்றி தனக்கு விரும்பிய ஆட்சியை அமைப்பது அந்த தேசத்தில் அவ்வளவு எளிதல்ல. 40 வருட பொருளாதார தடைகளையும் மீறி அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு எதிராக சவால் விடும் அளவிற்கு தனது இராணுவ வலிமையை, அதன் தொழில்நுட்ப மேம்பாட்டை கட்டமைத்து வைத்துள்ளது. அதற்கு மேலாக ரஷ்யா, சீனா, வடகொரியா போன்ற அமெரிக்க முதலாளித்துவ கொள்கைக்கு எதிரான கொள்கையுடைய நாடுகளுடன் வலுவான பொருளாதார ஒத்துழைப்பையும் ராஜரீக உறவையும் வளர்த்து வைத்துள்ளது. உண்மையில் அமெரிக்கா ஈரானை தாக்குவதன் நோக்கம் 3 காரணங்களை கொண்டது. 1. ஈரானில் உள்ள எண்ணெய் வளத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் ஈரானிடமிருந்து சீனாவிற்கு செல்லும் எண்ணெய் விநியோகத்தை கணிசமான அளவு நிறுத்தி சீனாவின் உலக பொருளாதார மேலாதிக்கத்தை கேள்விக்குறியாக்குவது. 2. உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யாவிற்கு மிக பெரும் தொகையான தாக்குதல் ட்ரோன்களை வழங்கி உக்ரைன் மூலம் ரஷ்யாவை பலவீனப்படுத்தி அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவின் செல்வாக்கை கிழக்கு ஐரோப்பா மற்றும் மேற்காசியா வரை விரிவடைய செய்ய வகுத்திருந்த இரகசிய நோக்கத்திற்கு தடையாக இருந்த ஈரானை அழிப்பதன் மூலம் ரஷ்யாவை பலவீனப்படுத்துவது. 3. தொன்மையான பாரம்பரியமான இஸ்ரேலுக்கு எதிர்காலத்தில் அச்சுறுத்தலாக இருந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் என்று கருதலாம். ஆனால் தற்போது உள்ள உலக ஒழுங்கில் அமெரிக்காவின் இந்த விருப்பங்கள் நிறைவேறுமா என்பது சந்தேகம். ஏனென்றால் ஈராக் மீது தாக்குதல் நடத்தும் போது இருந்த உலக ஒழுங்கு தற்போது இல்லை. சதாம் ஹுசைன் காலத்து அயல் நாடாக ஈரானும் தற்போது இல்லை.
அமெரிக்காவின் எவ்வகையான தாக்குதலையும் எதிர்கொண்டு பதிலடி கொடுத்து தன்னை நிலைப்படுத்தும் அளவிலான படை கட்டுமான பலம் ஈரானிடம் இருப்பதாகவே அவதானிகள் கருதுகின்றார்கள். அமெரிக்காவும் ஈரான் மீது ஒரு பாரிய தாக்குதலை நடாத்துவதற்கு தனது படைவளத்தின் 30% மத்திய கிழக்கில் நகர்த்தி இஸ்ரேலுடன் கூட்டு சேர்ந்துதான் ஒரு தாக்குதலை நடாத்த வேண்டியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் ஐரோப்பாவின் அரசியல் நகர்வுகள் ஓடும் புளியம்பழமும் போல்தான் இன்று வரை இருந்து வருகிறது. எதுவாக இருந்தாலும் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல் உலகின் பொருளாதார சமநிலையில் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. நன்றி.